வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரைக்குடி நாட்டு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பண்ணலாங்கிறது தான். பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த டிஷ் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் கொஞ்சம் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பை போட்டுக்கலாம். நான் 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா நெய்யில் வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும், பாயசமும் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ இந்த பாசிப்பருப்பை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா நெய்யிலே வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். அப்போ நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நல்ல பாசிப்பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். 3 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த பாசிப்பருப்பு வேகிறதுக்கு 4 விசில் வைக்கணும். குக்கரில் மூடி போட்டு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 4 விசில் வந்துருச்சு. இப்போ தனி பாத்திரத்தில் 2 வெல்லத்தை பாகா காய்ச்சி வச்சுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கு பாகு ரெடியாக போகுது. பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். விசில் வச்சதுனால பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ நம்ம வெல்லத்தை பாகாக்கி வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஊற்றிடலாம். வெல்லத்தை இந்த மாதிரி பாகா கரைச்சி ஊற்றுனா ஈஸியாக இருக்கும், ரொம்ப டைமும் எடுத்துக்காது. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாசிப்பருப்பு நல்லா கொதிச்சு வரும்போது அதில் கொஞ்சோண்டு காய்ச்சின பால் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பருப்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு இருப்பு சட்டியில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இந்த சமயத்தில் 2 ஏலக்காயை போட்டுக்கலாம். இப்போது துருவின தேங்காய் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். அதையும் கிளறி விட்டுக்கலாம். நெய்யில் வறுத்த இந்த முந்திரி, திராட்சை, ஏலக்காய், தேங்காய் இது எல்லாத்தையும் கொதிக்கிற பாசிப்பருப்பில் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். ரொம்ப டேஸ்டியான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா காரைக்குடி நாட்டு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.